வணக்கம் நேர்களே, பேசும் தலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன் என்ற எட்டயபுரத்து கவிஞன் பாரதியின் வரிகளால் மட்டும் தமிழன்னைக்கு சிறப்பல்ல. இளங்கோவும் கம்பனும் ஒவ்வொருத்தரும் அழகழகாக சேர்த்த அணிகலன்களில் அத்தனையுமே ஒன்றாக சேர்த்து சொல் அணியாக தமிழன்னைக்கு அழகு சேர்த்தவர் தமிழருவி மணியன் அவர்கள். அவர்களை இன்றைக்கு பேசும் தலைவர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். தமிழருவி மணியன் அப்படின்னோடனே உங்களுடைய அரசியல் முகம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த அரசியலுக்கு பின்னாடி உங்களுக்கு அரசியலுக்கு அறிமுகம் கொடுத்தது அப்படின்னா உங்களுடைய அந்த சொல்லாற்றல், அந்த சொல்லாடல் ஒவ்வொன்றையாக வரிசைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நான் உங்களுடைய தொடக்க காலத்தை நான் கொஞ்சம் பார்க்குற விரும்புகிறேன். குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்கிற போது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அந்த குறிஞ்சி மலருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கதா நான் பார்க்குறேன். நிச்சயமாக. நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த நேரம் அது. என்னுடைய தந்தை படித்தவர், என் தாய் படிப்பறியாதவர். படிப்பறியாத என் தாயை பக்கத்தில் வைத்து கொண்டு கல்கியில் வாரந்தோறும் வெளிவந்த குறிஞ்சி மலர் தொடரை என் தந்தை வாசித்து காட்டுவார். எங்கள் வீட்டு வாசலுக்குள் வந்து சேர்ந்தது 2 பத்திரிகைகள் தான் அப்பொழுது. ஒன்று ஆனந்த விகடன், இன்னொன்று கல்கி. கல்கியில் நான் பார்த்த சாரதி மணிவண்ணன் என்கிற புனை பெயரில் குறிஞ்சி மலர் என்கிற ஒரு புதினத்தை எழுதி கொண்டிருந்த நேரம், என்னுடைய தந்தை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து என் தாயை பக்கத்தில் அமரச் செய்து வாரந்தோறும் இந்த கதையை வாசித்து காட்டுகிற பொழுது அது எனக்கு வியப்பை கொடுத்தது. அந்த அளவுக்கு இந்த கதையில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது. அந்த ஆர்வத்தின் பார்ப்பட்டு நானே படிக்கத் தொடங்கினேன். என் வாழ்வில் முதலாக நான் படித்த புதினம் என்பது, நாவல் என்பது குறிஞ்சி மலர் தான். அந்த குறிஞ்சி மலரில் வரக்கூடிய அரவிந்தன் என்கிற பாத்திரம்தான் என் வாழ்வையே திசை மாற்றிய பாத்திரம். நான் 2 இதிகாசங்களையும் 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் 108 உபனிஷதங்களையும் படித்து என்னை பக்குவப்படுத்தி கொண்டவன் இல்லை. என்னை பக்குவப்படுத்தியது முழுக்க நாப்பாவினுடைய சத்திய எழுத்துக்கள் தான். அதில் அந்த குறிஞ்சி மலர் தந்த அரவிந்தன் என்கிற பாத்திரம்தான் என்னை பெரிதாக பாதித்தது. அவனைப் போல் என் வாழ்வின் இறுதி நாள் வரை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதுதான் என் நெஞ்சம் நேர்ந்து கொண்ட மாபெரும் தவம். அதனாலே தான் இப்பொழுது நாங்கள் நடத்தக்கூடிய ரௌத்திரம் என்கிற மாத இதழிலே கூட இன்றைய இளைய தலைமுறை குறிஞ்சி மலரை படிக்க வேண்டும், அரவிந்தனை அறிந்து கொள்ள வேண்டும், பூரணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குறிஞ்சி மலர் தொடரை நாங்கள் இப்பொழுது மீண்டும் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த நாவல் என்னை பாதித்தது என்றால், நான் பெற்ற என் பெண் பிள்ளைக்கு பூரணி என்று தான் பெயரிட்டேன். அதை மணிவண்ணன் என்ற பெயரில் இந்த நாப்பா எழுதியதனால் என்னுடைய மகனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் வைத்தேன். எனவே நாப்பாவினுடைய சத்திய எழுத்துக்களை தரிசனம் செய்ததன் விளைவாகத்தான் இன்று உங்கள் முன்னால் நேரிய வாழ்வை நடத்துகின்ற ஒரு மனிதனாக மணியன் அமர்ந்திருக்கிறேன். பொதுவாக ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ரசித்து படிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் மட்டும்தான் இருக்கும். நாம் அதுவாகவே வாழ்கிறோம் அப்படிங்கிறது 2வது இருந்தாலும் சட்டம். ஆனால் நீங்கள் அடுத்தது சொல், அதை என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தொடர்ந்து நீங்கள் படிக்கிற விஷயங்களாக தான் இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்கள்? என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே மிகப்பெரிய தாக்கத்தை எழுத்தின் மூலமாக ஏற்படுத்தியவர் கண்ணதாசன் தான். கண்ணதாசனுடைய எழுத்துக்களின் மூலமாகத்தான் தமிழின் இனிமையையே நான் நுகர்ந்தேன் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு யாரோ புது கவிதைகள் எழுதுகிறார்கள். ஒரு நீண்ட வாக்கியத்தை படிப்படியாக உடைத்து போட்டு அதை புதுக்கவிதை என்று சொல்வது மரபாகிவிட்டது. ஆனால் கண்ணதாசனுடைய மிகச்சாதாரண உரைநடையே புதுக்கவிதை தான். அந்த நடை தரக்கூடிய சுகமும் மயக்கமும் அவ்வளவு எளிதாக இன்னொருவருக்கு வந்து வாய்ப்பதற்கு சாத்தியமே கிடையாது. எனவே கண்ணதாசனுடைய கவிதைகள், கண்ணதாசன் திரைப்படங்களின் மூலமாக தந்த அற்புதமான பாடல்கள், அவனுடைய உரைநடை, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் ஏன் கல்லூரியில் நான் படிக்கின்ற காலம் வரை கண்ணதாசனுடைய பைத்தியமாகவே நான் இருந்தேன் என்பதுதான் உண்மை. நான் முதலாக எழுதிய நூல் அடிமனத்தின் சுவடுகள். அதில் ஒரு மகா கவிஞன் என்று கண்ணதாசனை பற்றி எழுதியிருக்கிறேன். அதில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், கண்ணதாசனை அவனுடைய காதலி கூட
என்னைப் போல் நேசித்திருப்பாளா என்பது ஐயத்திற்குரியது என்று. எனவே கண்ணதாசன் தான் எனக்கு தமிழின் தொடக்க புள்ளியாக இருந்தவன். கண்ணதாசனின் கரம் பிடித்து நடந்தவன். பிறகு பாரதிதாசனுக்குள்ளே நுழைந்து பாரதியில் படர்ந்து சங்க இலக்கியங்கள் வரை சென்று சங்கமித்தேன். கண்ணதாசனை பார்த்திருக்கிறீர்கள், பாரதியினுடைய எழுத்துக்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய தாக்கம் வந்திருக்கு. இதையெல்லாம் நம் வீட்டில் இருந்தே நமக்கு ஒருத்தர் பின்புலமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா சமூகத்தில் நமக்கு ஒருத்தர் பின்புலமாக இருந்து புகட்டணும். அப்போ தான் நம்ம சரியான பாதையில் போக முடியும். அதற்கு உங்களுக்கு உதவியவர்கள்? அந்த வகையில் நான் சுயம்புதான். ஏனென்றால் என்னை ஊக்கப்படுத்தவோ உற்சாகப்படுத்தவோ இதைத்தான் படிக்க வேண்டும் என்று வழிகாட்டவோ ஒருவரும் இல்லை. என்னுடைய குடும்பத்திலேயே முதல் தலைமுறையாக கல்லூரியில் காலெடுத்து வைத்தவன் நான் தான். அதாவது சிற்பத்தை சிற்பி செதுக்குகிறான், ஆனால் நீங்கள் நினைத்தால் உங்களை நீங்களே செதுக்கி ஒரு அற்புதமான சிற்பமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே என்னை நான் தான் செதுக்கி கொண்டேன் என்பதை நான் மிகுந்த பெருமிதத்தோடு பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். தமிழ் என்பது எனக்குள் ஊறி கிடந்தது. அது எப்படி என்பது இன்னும் வரை எனக்கு புரியவில்லை. காரணம், நான் படித்தது முழுவதும் ஆங்கில கல்வியின் வழியாக. அதற்கு பிறகு நான் பியூசி படித்தேன். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே கனவு, மாலை போன்று கழுத்தில் ஒரு ஸ்டெதஸ்கோப் அலங்கரிக்க, அப்படியே ஒரு மருத்துவராக நான் வலம் வர வேண்டும் என்பதுதான். அதற்காகவே என்னை புகுமுக வகுப்பு, அப்பொழுது பியூசி, இப்பொழுது +2 என்கிறோமே, அந்த புகுமுக வகுப்பில் நான் மருத்துவராக வேண்டும் என்பதற்காகவே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அனைத்தும் இருக்கக்கூடிய 3rd குரூப் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் என் பெற்றோர் படிக்க வைத்தார்கள். நானும் நன்றாக படித்தவன் தான். ஆனால் 1965 ஜனவரி மாதம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்த நிலையில் முற்ற முழுக்க நான் இந்த இந்தியால் தமிழ் அழிந்துபடுமோ என்கிற அச்ச உணர்வின் பார்ப்பற்று அதற்குள் ஈடுபட்டேன். கடுமையாக நான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவன். இவற்றையெல்லாம் நான் பிறரை போல பகிரங்கமாக வெளிப்படுத்தி கொள்வதில்லை. அதனால் எனக்கான மதிப்பெண்கள் மிக குறைவாகத்தான் வந்தன. என் பெற்றோர் எதிர்பார்த்தபடி தேர்வில் நான் கவனம் செலுத்தவில்லை. சாதாரண மதிப்பெண்களை பெற்றேன். பிறகு நான் மாநில கல்லூரியில் சென்று படித்தேன். மாநில கல்லூரியின் மீது எனக்கு மானசீகமான ஒரு காதல் உண்டு. காரணம், என் இளம் பருவத்திலிருந்தே கடற்கரையை நேசித்தவன் நான். அதனால் அந்த கடற்கரை காற்றை நாம் சுவாசித்தபடி மாநில கல்லூரியில் படிப்பது என்கிற மானசீக காதல் மனதுக்குள் இருந்ததனால் நான் மாநில கல்லூரியை தேர்ந்து கொண்டேன். நான் என் விருப்பத்தோடு நேசித்து நேசித்து வாசித்தது தான் என்னுடைய தமிழ். இன்றைக்கு நான் படித்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, ஜியாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, லா என்று 1000 படித்தேனே, அவற்றுள் ஒன்று கூட தமிழருவி மணியனை உருவாக்கவில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற 10 கோடிக்கும் மேற்பட்ட தமிழரிடையே தமிழருவி மணியனை கொண்டு போய் சேர்த்தது அவன் தேடி தேடி தானாக விரும்பி கற்ற தமிழ்தான். எனவே தமிழை படிப்பதனால் ஒருவன் வளர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவுஜீவியாக இருக்க முடியும். பிள்ளைகள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தமிழை தவிர்த்து விட்டு ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்கிற தவறான புரிதல் இன்றைக்கு பெற்றோரிடம் இருக்கிறது அல்லவா? நான் படித்த ஆங்கிலமோ நான் படித்த மற்ற பாடங்களோ எனக்கு எந்த வளர்ச்சியையும் தரவில்லை. ஆனால் நான் தேடி தேடி படித்த என் அன்னை தமிழ்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் உயரத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதை, தமிழை இனியாவது பிள்ளைகளிடம் படிக்க வைக்க வேண்டும் என்று பெற்றோர் நினைப்பதற்காக இதை சொல்கிறேன். ஒவ்வொரு பணியையும் நீங்கள் விடும்போது ஒரு தன்னம்பிக்கையோட தவிர்த்து ஒரு சவாலான சூழ்நிலையில் தான் விட்டுருப்பீங்க. உண்மை. ஸோ அந்த நேரங்கள் நான் ஒரு ஆசிரியராக போய் சென்று சேர்ந்தது என் விருப்பத்தின் பார்ப்பட்டு. மாநில கல்லூரியில் மாணவனாக படிக்கிற பொழுதே ஓய்வு நேரத்தில் நாங்கள் அடுத்து படித்து முடித்த பிறகு என்னென்னவாக வர வேண்டும் என்கிற கனவுகளோடு எங்கள் நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு ஆசிரியராக என்னை பாவித்து கொண்டு எப்படி வகுப்பறைக்குள்ளே நுழைவேன், எப்படி அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு கரும்பலகையை பயன்படுத்துவேன், எப்படி அவர்களை பார்த்து பேசுவேன் என்பது போன்று அப்பொழுதே நான் அந்த பாவத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். வடமொழியில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு, யத் பாவம் தத் பவதி என்று. எதை நீ பாவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய் என்று. அதைத்தான் நீங்கள் பைபிளில் வாசித்தால் இயேசுநாதர் சொல்வதாக இருக்கும், as a man thinketh so is he. ஒருவன் என்னவாக தன்னை நினைக்கிறானோ அவன் அதுவாகவே மாறிவிடுகிறான் என்று. அதைத்தான் பிரம்மகீடக நியாயம் என்று தரிசனம் பேசும்.
கீடம் என்றால் புழு. ஒரு புழு சதாசர்வ காலமும் ஒரு வண்டை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த வண்டின் இயல்புகள் தானாகவே அதற்கு வந்து சேர்ந்து விடும் என்பதுதான் அந்த தரிசனம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தத்துவம். எனவே என்னை பொறுத்தவரையில் படிக்கிற பருவத்திலேயே ஒரு ஆசிரியனாக வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஐன்ஸ்டீன், உலகத்தின் மாபெரும் அறிவியல் ஆசானாக போற்றப்படுகிற ஐன்ஸ்டீன் ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு முயன்று தோற்றவர். மகாத்மா காந்தி தன் வாழ்க்கை முழுவதும் தன்னை ஒரு ஆசிரியனாகவே பாவித்து நடந்தவர். அவர் எப்பொழுதுமே ஒரு ஆசிரியரை போலத்தான் அறிவுறுத்தலை செய்து கொண்டிருந்தார். எனவே ஆசிரியர் என்கிற தொழில் மிக மேன்மையானது. ஆசிரியர், தமிழை பாருங்கள், ஆசு இரியர், அவர்தான் ஆசிரியர். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றம் கடிதல் என்று கூட இப்பொழுது ஒரு படம் வந்திருக்கிறது அல்லவா? குற்றம் களைதல். எவன் ஒருவன் தான் குற்றமற்றவனாக தன்னை உருவாக்கி கொண்டு தன்னிடம் பயிலக்கூடிய மாணவர்களின் குற்றங்களை முழுவதுமாக களையக்கூடியவனாக தன்னை உருவாக்கி கொள்கிறானோ அவன்தான் ஆசிரியன். எனவே அதன் மீது எனக்கு ஒரு கனவு இருந்தது. அதனால் நான் விரும்பி ஆசிரியராக சென்று சேர்ந்தேன். என்னிடம் படித்த அத்தனை பிள்ளைகளும் முதல் தலைமுறையில் அந்த பள்ளிக்கூடத்தில் காலெடுத்து வைக்கக்கூடியவர்கள். அந்த சமூக தளத்தில் அடித்தட்டிலே நசுங்கி கிடக்கக்கூடிய வெகு மக்களின் பிள்ளைகள் அவர்கள். எனவே அவர்களுக்கு 24 ஆண்டுகள் நான் ஆசிரியராக இருந்து பாடம் புகட்டி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஒரு சின்னஞ்சிறிய கூட்டுக்குள்ளேயே அடைபட்டு இறுதி நாள் வரை இருந்துவிட என்றும் விரும்பியவன் கிடையாது. அதனால் நான் சுதந்திர காற்றை சுனாதமாக சுவாசித்தபடி நான் இந்த சமூக வீதியில் கைவீசி நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆசிரியர் பணி போதும் என்று நினைத்தேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான தருணங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நிச்சயமாக. நேர்களே, தமிழறிஞர் மணியன் ஐயா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து விடும்.